അപ്പോൾ ഒരു അയങ്കോളത്തിനെ കൊല്ലാൻ പെട്ട പാട് എനിക്ക് മാത്രമേ അറിയാവൂ. ഇതൊക്കെ അയങ്കോളത്തിനെ കൊല്ലാൻ പെട്ട പാടാണ്. പിന്നെ അയ്യോ, അയങ്കോളം ഇല്ലേ, ഇതാ ഇതിൻ്റെ മണ്ട കയറിയെന്ന് ഞാൻ അവസാനം ഇത് ഞാൻ റൂട്ട് ചെയ്ത്. ഫുഡ് നെഹി ഹേ, ഫുഡ് കളക്ട് ചെയ്യണം ഹേ. സ്പീഡ്. വേറെ ഒന്നുമില്ലേ? ബെറീസ്. ബെറീസ് എങ്കിൽ ബെറീസ് കിട്ടണുണ്ടോ പോലെ. അമ്മേ അയ്യോ, എമറുണ്ട് അവിടെ. ഗൈസ്, നിങ്ങൾ കമന്റ് ഇട്ട് ഞാൻ വേണമെങ്കിൽ എൻ്റെ ഹനീൻ്റെ കൂടി മൾട്ടിപ്ലെയർ കളിക്കാം. ഇപ്പൊ ശ്രമിച്ചോണ്ടിരിക്കുന്നു, നടന്നില്ലല്ലോ. നിന്റെ ഞാൻ ചോദിച്ചോ. ബ്രെഡ്, ഫുഡ്. അവസാനം എനിക്കിത് വേണ്ട, വേറെ എല്ലാം വേണം. അവസാനം ഫുഡ് കിട്ടി. അയ്യോ, മോണിക്ക ബല്ലൂച്ചി ഇറങ്ങി വന്നച്ചി. എൻ്റെ ട്രേഡ് നോക്കട്ടെ എന്തിരുന്ന്. എന്തിര് കേവ്. സോ ഞാനൊരു കാര്യം മറന്നു. വെൽക്കം ടു ദി സെക്കൻഡ് പാർട്ട്. മറന്നു പോയിടിച്ച്. ഇതെന്തര്? ഓക്കെ, സെറ്റ്. അവര് എന്തിനാണ് ഇങ്ങനെ രണ്ടുണ്ടാക്കണ? നമ്മളെ പോലത്തെ ആൾക്കാർ വന്ന് എടുത്തോണ്ടോന്ന് പേരിയ. ഹായ്, ഒരു എമറണ്ട് കിട്ടി. എമറാഞ്ച് അതിൻ്റെ അകത്ത് ഇരിക്കട്ടെ. എനിക്കെന്തിനാന്ന് എനിക്കറിഞ്ഞൂടാ, പക്ഷെ വെച്ചേക്കാം. ഓയ്, നല്ല വിഷയം ഉണ്ടായിരുന്ന MLG ചെയ്യാൻ പോലും. സോ ഗൈസ്, റെഡി? ഞാൻ ഇപ്പൊ റെഡി പറയണ എന്തിനാന്നല്ലേ നിങ്ങൾ ആലോചിക്കണ? നല്ലേ ഗൈസ്, റെഡി ഫോർ മൈനിങ്. അയ്യോ, 2 ഡയമണ്ട് ഉണ്ടല്ലേ, മറന്നു പോയിടിച്ച്. എന്നിട്ട് ഇത് പൊട്ടിക്കാൻ നമുക്ക് മൈനിങ് ചെയ്യാം. സ്പീഡി മൈൻ ചെയ്തല്ല, നല്ല സ്പീഡി. ഓക്കെ, ലെറ്റ്സ് സ്റ്റാർട്ട്. കോൾ ആവശ്യമുണ്ട് നിറയെ. കോള് നമ്മൾ അത്യാവശ്യത്തിന് വേണ്ടി കളക്ട് ചെയ്ത് വെച്ചിരിക്കണം ഗൈസ്. വെച്ചാൽ നമുക്ക് അയണൊക്കെ സ്മെൽ ടാങ്ക് വേണ്ടേ? പിന്നെ നമുക്കൊരു ബേസ് വേണം. കുറെ നേരം എടുക്കണല്ലോ. ഞാൻ നിങ്ങൾ അയൺ കിട്ടിയിട്ട് അപ്ഡേറ്റ് ചെയ്യാമേ.
ഗൈസ് ഞാൻ മൈനേജിന് പൊക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ ഇത് കിട്ടി. മോബ് സ്പോണർ ചുമ്മാ വെച്ചിരിക്കുന്നതാ. മോബ് സ്പോണർ അല്ലേ? ശരി ഗൈസ് അതിന് കിട്ടി. പക്ഷെ ഒരു ഇവിടെ നമുക്ക് വേണ്ടി ഒരാളുണ്ട്. ഹലോ സുഖം തന്നെ? എവിടെ? ആ ഇത്രേ ഉള്ളൂ. അപ്പം ഗോ. ഓക്കെ ഓക്കെ പെട്ടെന്ന് നയം കിട്ടുന്നു. എത്ര എണ്ണായി? 11 എണ്ണ 20 കോളുണ്ട്. കുഴപ്പമില്ല. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. வேண்டவே வேண்டாம். அழுமுஞ்சி சாமியாரே நமஸ்காரம். நீங்க எனக்கு இட்ட கட்டளைப்படி இதுவரை சந்தோஷமாக இருந்த 999 பேரை நிரந்தரமா அழ வச்சு சாமியார் சபையில மெம்பராய் ലെവന്റെ റെഡ് സ്റ്റോണാ? இதான் நம்ம ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் ரூம். ஒப்சிடியனா? எஸ்பி பாஸ்போர்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப டேமேஜ் பண்ணி படுத்தாதீங்க. ஐயோ டைம் ஆச்சு. நாளைக்கு பாத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்லி கொடுங்க. ஐயோ இத பாத்தீங்களா? இதான் நம்ம ஆபீஸ் ஜெனரல் ஃபைல்ஸ். இது வந்து ஸ்டாக் லோன்ஸ், இது பர்ச்சேஸ், இதுக்கு ரெடி. பர்ச்சேஸ் ஃபைலா? ஓகே गाइस சரி வாங்க. இது நம்ம ஆபீஸ் பணம் வச்சாலே வணங்க முடியே. இங்க என்ன பண்றீங்க? உளவு பாக்குறீங்களா? இருங்க வெடி வைங்க. ஆபீஸ் இருக்குதா? அடி போடுங்க. இதை அடிக்க வச்சுவாங்க. ஆமா. உங்களை விட மாட்டேங்க. இதோ வரேன். நல்ல வேலை சரி கொண்டு வரல. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அவன் இன்னும் காரணமா? ஆபீஸ்ல ஏதாவது ஓவர் டைம் இருக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரியா? ஆபீஸ் வரைக்கும் போய் பாத்துருங்களா? அண்ணன் என்ன தனியா வரப்போகுது? நம்ம ரிக்ஷாக்காரர் பத்திரமா அழைச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாரு. வாங்க உள்ள போலாம். என்னமா என்ன பண்ணுது? அந்த நெஞ்சு வலி மாத்திரை இருக்கு. நம்ம வீட்டுல பெரிய பார்மசியே இருக்கு. ஆனா எதுக்கு எதை கொடுக்குறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ஏதாவது கொடுத்து தப்பா எடுக்கூடாது. ஆமா கொஞ்சம் டாக்டர் கிட்ட மாத்தி வாங்கிட்டு தெரியும் வருமா? ஐயோ ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. ஐயோ உள்ள என்ன நடக்குதோ தெரியல. இது மாதிரி இருக்கு சிரிக்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ எதுக்கு சிரிக்கிறீங்க? அமெரிக்கால ஒரு தடவை சொல்லிட்டு சிரிங்கம்மா. அமெரிக்கால ஒரு தடவை பவர் கட் ஆகி 5000 லட்சம் நின்று போச்சோம். அதுக்கு என்னப்போ? அடுத்த 10வது மாசம் நிச்சயம் இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பண்ணுச்சுன்னா பாத்துக்கிறீங்க. எந்த நேரத்தை எதை சொல்றதுன்னு வெவ்வேறு தெரியும் உங்களுக்கு. கணக்கு வந்தாச்சு. கிரவுண்ட் ப்ரோ. ஏப்பா திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு. உள்ள ஒண்ணும் நடக்கலையே சார். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. அதுவா நிச்ச பவர் கட் ஆயிருந்துச்சா? வீட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியாதது நல்லா போச்சா? ஐயோ கையாகி போச்சு. இந்த வாரம் நேரம் கழிச்சு வராது. அம்மாவால தாங்கிக்க முடியாது. என்னமா பண்றது? திடீர்னு ஓவர் டைம் போட்டாங்க. இப்போ சொல்லிடுறேன். சட்டை பாக்ஸ்
நீ ஏமா கவலைப்படுற? വേറെ ബ്ലോഗ്സ് ഇതൊക്കെ സജസ്റ്റ് ചെയ്യണം മൈൻഡ് ചെയ്യില്ല കേട്ടല്ലോ. வந்துட்டாரா? நெஞ்சு வலியெல்லாம் பறந்து போயிருக்குமே. அப்ப மாத்திர? அந்த டிராவலை கொண்டு போய் வை. ஐயோ, எனக்கு வேணும். உனக்கு தோசை வேணுமா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொண்டு போய் வை. இந்த பாருமா, உன்னோட அனாவசியமான வயசுனால வீட்டுல எல்லாரும் டென்ஷன் அதிகமாச்சு பாத்தியா? இன்னொரு தோசை போடு. என்ன கோபம் கண்ணு. பொதுவா மாவியா மருமகனா கண்டாக்காரின்னு சொல்லுவாங்க. நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்க பாத்தியா? இதை பார்த்து ஊர்ல எத்தனை பேர் கண்ணை உடுத்துக்கு தெரியுமா? நாம மாமியார் மருமக மட்டும் இல்ல, பாட்டி பேசி கூட. சத்து உங்க வாடி கண்ணு. அம்மாடி, நீ என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா அந்த மந்திரவாதி சொன்னா பாரு, அந்த மறந்துடாது கண்ணு. പുതിയ ഹോർലിക്സ് കുടിക്കുക. സൂപ്പർ ഫുഡ്സ് ഉള്ളത് കാരണം ഓക്കെ ഞാനും സൂപ്പർ ബിസിയാ. അവസാനം റൊണാൾഡോ ആവാനുള്ള പ്രാക്ടീസ്. പിന്നെ രവിയുടെ കൂടെ കളിക്കാനും പോകണം. കുട്ടികളുടെ ദിവസം സൂപ്പർ ബിസിയാണ്. പുതിയ ഹോർലിക്സ് സൂപ്പർ ഫുഡ്സ് ആയ ആമഡ് ഓട്സ് ആൻഡ് ഹോർലിക്സ്. ഗൈസ് ഞാൻ തേർഡ് വീഡിയോ ഇടാമേ. ബൈ.